உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்த இந்திய குடியரசு துணைத் தலைவரை தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி இன்னைக்கு சந்திச்சிருக்காரு. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றமாக செயல்படுது அப்படின்னு விமர்சனம் பண்ணது சர்ச்சையாச்சு. அவர் தமிழக ஆளுநர் இன்னைக்கு சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் சந்தித்துக் கொள்வதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் எல்லோரும் RSS பயிற்சி பாசறையில் வளர்ந்தவர்கள். ஆகவே ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே சிந்தனை ஓட்டத்தில் இருப்பவர்கள். எனவே இந்த சந்திப்பு ஒன்றும் அதிர்ச்சிக்குரியதல்ல. இந்திய குடியரசு துணைத் தலைவருடைய கருத்து உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பதாக மட்டுமே நாம் பார்க்க முடியாது. அவர்கள் விரும்புவது போல் எல்லா நேரங்களிலும் தீர்ப்பை எழுதிக் கொள்ளலாம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள். அயோத்தி பிரச்சனையில் அல்லது ராமர் கோவில் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவர்கள் எந்த விமர்சனமும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது உண்மையிலேயே நீதிதானா என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பை முன்னிறுத்தி உச்சநீதிமன்றம் இந்த பல்கலைக்கழக மசோதாக்களை அங்கீகரித்திருக்கிறது. ஆளுநர் ரவி அவர்களின் அடாவடி போக்கு என்பது அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயலாகும். குடியரசுத் தலைவர் தலையிட்டு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து இருக்க வேண்டும். ஆனால் குடியரசுத் தலைவரும் அந்த கடமையை தவறிய நிலையில் உச்சநீதிமன்றம் தலையீடு செய்கிறது. பாராளுமன்றம் எல்லாவற்றையும் விட அதிகாரம் மிக்கது என்றாலும் கூட, மக்களவைதான் வலிமை மிக்கது என்றாலும் கூட, நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், குடியரசுத் தலைவர் எல்லாவற்றையும் தாண்டி வலிமையானது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேருகிற போது குடியரசுத் தலைவர் தாமாக முன்வந்து அதை பாதுகாக்க வேண்டும். பெரும்பான்மை என்கிற அடிப்படையில் அடாவடித்தனமாக அரசமைப்பு சட்டத்தையும் காலில் போட்டு மிதித்து சட்டங்களை இயற்றுவார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்தை யார் பாதுகாப்பது? இந்த கேள்வி எழுகிற போது உச்சநீதிமன்றம் தலையீடு செய்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாகும். எனவே குடியரசு துணைத் தலைவருடைய கருத்து வெறும் உச்சநீதிமன்றத்திற்கு எதிரான கருத்து அல்ல, அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான கட்சியான மதிமுகவுக்குள்ள மல்லை சத்யாவுக்கும் திரு துரை வைகோவுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூ வெட்ட வெளிச்சமாக இருக்குது. கட்சியோட பொறுப்பில் நான் விலகிறேன்னு சொல்லி வெளிப்படையாகவே 3 பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது உட்கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒரு பின்னடைவு நினைக்கிறீங்களா? அது மதிமுக என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தில் நடைபெறுகிற உட்கட்சி விவகாரம். அவர்களுக்குள் அதை பேசி சரி செய்து கொள்வார்கள். அதனால் திமுக கூட்டணியில் எந்த பாதிப்பும் பின்னடைவும் ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.